யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜஸ்ட் ஈஜி கப்பலின் அன்பான வணக்கங்கள். படிப்படியா மாடி தோட்டத்தை டெவலப் பண்றதுல இது பார்ட் 2 வீடியோ. ஏக்கர் கணக்குல இடம் இருந்தா கவலை இல்ல, நம்மகிட்ட தான் இல்லையே, இருக்கவே இருக்கு இந்த க்ரோ பேக். இந்த க்ரோ பேக்ல தான் கொய்யா செடியை வச்சு மரமாக்க போறோம். சுமாரா ஒரு 2.5 மாசம் முன்னாடி ரோஜா செடி வாங்கியிருப்போம். அப்போ தேரி காட்டுல போயிட்டு செம்மண் எடுத்துட்டு வந்திருப்போம். நார்மல் மண்ணை காட்டிலும் செம்மண் ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுக்கும், அதனால செம்மண் நிரப்பியாச்சு. வாங்கி வரப்பட்ட கொய்யா செடிக்கு எந்த பாதிப்பும் வராம பொறுமையா நெகிழி பையையும் கிழிச்சாச்சு. நிறைய பேர் நெகிழி பையை கிழிச்சதுக்கு அப்புறமா மண்ணை உதிரி விட்டுட்டு வேரோட தான் நடுவாங்க. பட் அந்த மாதிரி நடாதீங்க. மழை நேரமா இருந்தா பிரச்சனை இல்ல, வெயில் நேரமா இருந்தா செடி சாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மண்ணு பத்தல மறுபடியும் ஒரு தடவை தேரிக்கு போயிட்டு வர வேண்டிய இருக்கும்னு நினைக்கிறேன். தற்போதைய நிலவரத்துக்கு இது போதுமானது. ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். என்னன்னா மண்ணுல தண்ணியை கீழே வச்சே ஊத்திட்டேன். ஐயோ எம்மம்மா, மாடிக்கு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள உயிரே பெருச்சு பண்ணி கணத்திருச்சுங்க. அது பக்கத்திலே 2 ஆப்பிள் ட்ரேல மண்ணு போட்டு வச்சிருந்தேன், கவனிச்சிங்களா? அதுல பச்சை மிளகாவும் வெண்டைக்காவும் விளைவிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவே, நம்ம வாங்கியிருந்த கப்பி போட்ட குட்டிகள் இதோ உங்கள் பார்வைக்காக. இந்த எல்லா குட்டியும் போட்டது இவங்க 4 பேரும் தான். மேலும் இது போன்ற இயல்பான வாழ்வியல் விளாக்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிக்கோங்க.